நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படமானது வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்க நிலையில இந்த படத்துல ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தது. தமிழ் சினிமாவுடைய ரசிகர்களுக்கு நம்ப முடியாத ஆச்சரியத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அதுலயும் குறிப்பா இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேமியோவானது இப்போ அதிக அளவுல பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா அவர் வரும்போது பேசப்பட்ட சில வசனங்கள் அவர் தான்ப்பா அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களே ரொம்பவே வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே யோசிக்காம ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா அவர் கூட நடிச்சா எனக்கு தான் ஒரு பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த சீன் முழுக்க முழுக்க டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் தான் எடுத்தாரு. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தளபதி விஜய் அவர்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் கூட நடிப்பேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா இப்போ நிஜத்திலேயே அது நடந்துருச்சு. எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நான் என்னைக்குமே தளபதி விஜய் சாரோட பிளேஸுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே தளபதி தான், அது நம்ம தளபதி விஜய் சார் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் கோட் படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேமியோ பத்தியும் இப்போ அவரு தளபதி விஜய் அவர்களை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.